ஏன் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி இப்ப எம்பியா ஆக போறவரு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல வந்து சமூக நீதி கூட்டணி பேர் வச்சு உங்க கட்சியெல்லாம் இணைச்சிருக்காரு. எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த கூட்டணியில் நாங்கள் முதல்ல இல்லை. அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அளித்த தீர்ப்பில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மையோடு தீர்ப்பு அளிக்கலை. தவக என்கிற கட்சி 108 தொகுதிகளில் 107 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஏன்னா 108 வெற்றி பெற்றவர்கள் 107. அப்போ ஆளுநரை சந்தித்து அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரினாங்க. ஆளுநர் ஆட்சி அமைக்க அனுமதித்து சட்டசபையில் பெரும்பான்மை நிறுவின்னு சொல்லியிருக்கணும். அவர் அந்த மாதிரி சொல்லலை. வேண்டுமென்றே காலதாமதப்படுத்தி வேறொரு முறையில் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்கிற பெயரால் பிஜேபியினுடைய ஆட்சியை 6 மாதத்திற்கோ சில ஆண்டுகளுக்கோ நீடிப்பதற்கான ஒரு சூழ்ச்சி வலை பின்னப்பட்டது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற முறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிலிருந்து தனது ஆதரவை தெரிவித்து கொண்டு இருக்கிறது. அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் சொல்கிற கூட்டணி தவகவோட எங்களுக்கு கூட்டணி கிடையாது. வெளியிலிருந்து ஆதரித்திருக்கிறோம். பிஜேபி ஆட்சி வந்துவிடக்கூடாது என்கிற காரணத்திற்காக, அவ்வளவுதான். இந்த பேருக்கும் கூட்டணிக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்கள் ஏற்கனவே அறிவிக்கிற பொழுதே எங்கள் மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியனும் மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகமும் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம், பிஜேபி ஆட்சி வருவதை தடுப்பதற்காக வெளியில் இருந்து ஆதரிக்கிறோம் என்று அன்றைக்கே அறிவித்திருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கும் பொருந்தும். ஒவ்வொரு கட்சிக்கும் கருத்து சொல்கிறதுக்கு சுதந்திரம் உண்டு. அது வேறு. சொல்லுகிற பொழுது அரசியல் நாகரிகத்தோடு யார் சொன்னாலும் கருத்துக்களை சொல்லணும், அவ்வளவுதான். மற்றபடி எங்களை பற்றி அவங்க ஒன்றும் சொன்னதாக எனக்கு தெரியல, தகவலும் இல்லை. விமர்சிக்கிறது, அரசியல் ரீதியாக விமர்சிப்பது என்பது அவர்களுக்குள்ள ரைட்டு, உரிமை. அதை யாரும் பறிக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த கருத்துக்களை சொல்லுகிற பொழுது அரசியல் நாகரிகத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தவேகா கூட்டணியில் ராஜ்யசபா வந்து காங்கிரஸ் ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க திமுக கூட்டணியில் ஒரு சீட் வாங்கியிருக்காங்க. இப்போ தவேகா கூட்டணியில் ஒரு சீட் வாங்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அந்த வேட்பாளர் வந்து சரியான கேண்டிடேட்னு நினைக்கிறீங்களா? வேட்பாளர் சரியானவரா கெட்டவரா அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தவேகாவை நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது, மார்க்சிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது. அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம். ஆனால் இப்படி ஒரு ராஜ்யசபா தேர்தல் வருகிற பொழுது நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறோம் என்பது குறித்து தவேகா தரப்பிலிருந்து எங்கள் கட்சியை அணுகி எந்த கருத்தையும் சொல்லவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அது பற்றி எங்களுக்கு தெரியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.